கவலையை வைத்து விடுங்கள். காஸ்ட் ஆல் யுவர் பர்டன் அப்பான் ஹிம். உங்களுடைய பாரத்தை, கவலையை அவர் மேலே வச்சிருங்க. அதாவது போட்டுரு. பாரத்தை சுமந்துட்டே போறீங்க, கவலை. ஆண்டவர் சொல்ற போட்டுரு மகளே, போடு, கீழே போடு மகளே, அதே நீ சுமந்துட்டு இருக்க, கீழே போடுன்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட என்ன பேச விரும்புகிறார்? உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாத என் மகனே, நீ கவலைப்படாத என் மகளே, நீ கவலைப்படாத. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற, நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த நாளில் என்ன விரும்புகிறார்? நீ கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், டோன்ட் worry about anything, be not anxious for nothing. எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய குடும்பத்தை குறித்து, பிஸ்னஸை குறித்து, சரீரத்தை குறித்து, எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. அது ஆண்டவர் சொல்றார், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போறேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னது, நிறைய பேர் கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகள் கவலைன்ற ஒரு காரியத்தை கடந்து போகலாம், ஆனால் இவங்க கவலையை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க, எப்பவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, கவலையில் அமிழ்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. அதை நான் விரும்பவில்லை. என் பிள்ளைகளுக்கு கவலையிலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு வழி இருக்குதா? என்ன வழி? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் கவலையை வைத்து விடுங்கள். காஸ்ட் ஆல் யுவர் பர்டன் அப்பான் ஹிம். உங்களுடைய பாரத்தை, கவலையை அவர் மேலே வச்சிருங்க. அதாவது போட்டுரு. பாரத்தை சுமந்துட்டே போறீங்க, கவலை. ஆண்டவர் சொல்ற போட்டுரு மகளே, போடு, கீழே போடு மகளே, அதே நீ சுமந்துட்டு இருக்க, கீழே போடுன்றார். நிறைய பேருக்கு நிறைய வேண்டாத கவலை. அது நிறைய பெண்கள் தான் இந்த வேண்டாத கவலையோடு அலைகிறது. எப்பவும் வேண்டாத கவலை, அவசியம் இல்லாததுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் கடந்து வந்த பாதையில் சில பாரம் கவலை ஆண்டு சொன்ன, இதுக்கெல்லாம் எதுக்கு நீ கவலைப்படுற? இது உனக்குரிய பாரம் கிடையாது, வேண்டாத பாரம், நீ சுமக்காத, லீவ் இட். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படணும்? லீவ் இட். அந்த மாதிரி நம்ம பழகணும். பாருங்க, மார்த்தாள் மரியாள்னு 2 பெண் இருந்தாங்க. மார்த்தாள் மரியாள் அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா இல்லை. இயேசு அந்த வழியாக நடந்து போன உடனே மார்த்தாள் அக்காளுக்கு ஆசை வந்துச்சு, இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தால் நமக்கு ஒரு தகப்பனை மாதிரி இருப்பார், ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லி, இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு கூப்பிட்ட உடனே இயேசு வந்துட்டார். பாவம் அப்பா அம்மா இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனுடைய அன்புக்கு இயங்குறாங்க சொல்லி இயேசு வந்துட்டார். அவங்களுக்கு சந்தோஷம், எங்கள் அப்பா வந்துட்டார், ஏசப்பா வந்துட்டார் எங்கள் வீட்டுக்குன்னே. மார்த்தாள் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா. சீஷர்கள் 12 பேர் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ மார்த்தாளுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. வீட்டுக்குள்ளே இயேசு வந்துட்டாரு. அவருக்கு என்ன கொடுக்கறது? அவருக்கு டீ கொடுக்கறதா, காஃபி குடிக்கிறதா, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதா, வடை சுடலாமா, பணியாரம் சுடலாமா, முறுக்கு சுடலாமா, ரொட்டிக்கு பிடிக்குமா, என்ன பிடிக்கும் அவருக்கு? என்ன கொடுக்க? கிச்சனுக்கு ஓடுறா, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா. இப்போ கவலை வந்துட்டு அவளுக்கு. மரியாள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாள். யாருக்கா வந்திருக்கிறான்னு கேட்டால், இயேசு வந்திருக்கான். இயேசு வந்திருக்கிறாரா நம்ம வீட்டுக்கா? ஆமாம், நான் இயேசுவை கூட்டிகிட்டு வந்த உடனே மாரியாள் ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் உட்காந்துட்டு சம்பளம் போட்டு, ஆண்டவரை பார்த்து, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஏசப்பாட்ட கேட்குறா, நீங்கள் பரலோக ராஜ்யம்னு சொல்கிறீங்களே அது என்னது? விசுவாசன்னு சொல்கிறீங்களே அது என்னது? ஏசு அழகாக சொல்லி கொடுக்குறார். பரலோக ராஜ்யம்னா இதுதான், விசுவாசன்னா இதுதான். அவள் கேட்க ஆண்டவர் இன்ட்ரெஸ்டாக சொல்கிறாரு. மார்த்தாள் கிச்சனில் இருந்து கொஞ்சம் கேட்குறான். இயேசு அவள்கிட்ட மட்டும் நல்லா பேசுகிறாரு, அவள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான்.
இப்போ வெளியே ஓடி வந்து எட்டி பார்க்குறான். மரியாதை ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு. கிச்சனில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இவளுக்கு இருக்க பொறுக்கலை. இப்போ அவளுக்கு கவலை, டென்ஷன். கவலை அதிகமாச்சுன்னா டென்ஷன் ஆயிரும். டென்ஷனில் வீட்டையே கலவரப்படுத்திடுவாங்க சிலர். அவங்க கவலையினால புருஷன், பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. சில பெண்கள், சில ஆண்கள் மனைவி பிள்ளைகளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. இவங்க கவலை டென்ஷன்னால. இப்போ மாத்தாள் கவலையினால வந்து யார் மேலே இப்போ கோபம் வருது? மரியாள் மேலே வந்த கோபத்தை மரியாள்கிட்ட காட்ட முடியல. நேராக இயேசுகிட்ட வந்தா, ஆண்டவரே உங்க கவலை இல்லையா? என்னது கவலை? எதுக்கு நான் கவலை பண்ணோம்? நான் தனியாக கிச்சனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவன் அங்கே உட்காந்து உங்களுடைய பாதத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறா. இவளை எனக்கு துணைக்கு நீர் அனுப்பியிருக்கிறனால நீ என்ன தனியாக வேலை செய்ய விட்டுட்டா உமக்கு கவலை இல்லையா? நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறேன்னு. ஆண்டவர் சொன்னார், மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எதுக்கு உனக்கு இந்த கவலை? நான் உன்கிட்ட காப்பி கேட்டேனா? நான் உன்கிட்ட வடை கேட்டேனா? நான் உன்கிட்ட கேசரி கேட்டேனா? என்னவோ நீ என்ன இப்போ இயேசுவையே குற்றப்படுத்துகிற பாருங்க. உமக்கு கவலை இல்லையா? நீர் மரியாளுக்கு சொல்ல வேண்டியதானே? அவள் தான் சின்ன பிள்ளை, கேட்காம எனக்கு உதவி செய்யாமல் உட்கார்ந்துருக்கிறா. நான் தனியாக கஷ்டப்படுறேன். ஆண்டவர் சொன்னார், நீ தான் அனாவசியமாக கவலைப்படுற. நிறைய பெண்கள் காலையில் எழும்பின உடனே இன்னைக்கு காலையில் என்ன செய்கிறதுன்னு ஒரு கவலை, மத்தியானம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரு கவலை, ராத்திரிக்கு என்ன குழம்பு வைக்கிறது, இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு கவலை. நிறைய வேண்டாத கவலைகள் நிறைய பேர் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வேண்டாத கவலைகள், அவசியமில்லாத கவலைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கு அந்த கவலை, எதுக்கு அவங்கள பற்றி கவலைப்படுற? ஆண்டவர் சொல்றார், உன் வேலை வந்தியா முடிச்சியா போய்கிட்டாரு, நீ எதுக்கு கவலைப்படுற? வேண்டாத கவலை அவசியம் இல்லை. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன், வேலை முடிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கப்ப. அவங்க எப்படி இருந்தால் உனக்கு என்ன? அவங்க சொன்ன கேட்க மாட்டாங்க, அவங்க சொன்னாலும் இப்படி தான் இருப்பாங்க. லீவ் இட், நீ போய்கிட்டே இரு. ஆண்டவர் சொன்னார், வேண்டாத கவலை நமக்கு அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி நடத்தணும்னு சொல்லி. அதனால மார்த்தாள மாதிரி இருக்காங்க, மரியாதை மாதிரி ஆண்டோடைய பாதத்தில் உட்காருங்க. கவலைப்பட்டு சோர்ந்து போகாதங்க. அவர் மேலே வச்சிருங்க, இறக்கி வச்சிருங்க. ஆண்டவர் சொல்றார், வச்சிருங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் தெரியுமா? ஜெபாரைக்கு போகும்போது திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வர்றீங்க, வரும்போது இன்னைக்கு எல்லா கவலையும் ஆண்டவர் மேலே வச்சிடணும்னு சொல்லி வந்து ஜெப நேரத்தில் எல்லாம் அழுது ஜெபிக்கிறீங்க, கவலையெல்லாம் வைக்கிறீங்க, ஆண்டவர் மேலே ஊற்றுறீங்க. ஆண்டவரே இது கவலை, இந்த கவலைப்பா, குழந்தை இல்லை, இந்த இந்த நெருக்கம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு முடித்த உடனே மறுபடியும் போட்டதெல்லாம் எடுத்து திருப்பி உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அந்த கவலையோடு போகிறது. நிறைய பேர் மாதம் இங்கே கவலையை கொட்டுறீங்க, ஜெபம் முடிஞ்சு போகும்போது திருப்பி எடுத்து உள்ளத்தில் வச்சுக்கிட்டே போகிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திருப்பி கொண்டு போகக்கூடாது. இன்னைக்கு எல்லா கவலையும் இங்கே இறக்கி வச்சிடணும். இந்த கவலையெல்லாம் இங்கே போட்டுறணும். நீ ஒரு கவலையை நீ எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. இன்னைக்கு துக்க முகத்தோடு யாருமே போகக்கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இயேசு உங்களுடைய துக்கத்தை சிலுவையிலே சுமந்து விட்டார், உங்களுடைய கவலைகளை சிலுவையிலே சுமந்து விட்டார். அதனால இன்றைக்கு உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிட போறீங்க. இயேசுவோட வாழ்ந்து பழகுங்க. சும்மா ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு பிரச்சனையிலும் இயேசுவோடு வாழ்வது, ஒவ்வொரு பிரச்சனையும் இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளுவது, இயேசுவோடு கூட பேசுவது, இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காலையில் அரை மணி நேரம் பைபிள் வாசிப்பே ஜெபம் அதல்ல. அது கட்டாய அவசியம். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு வாழுவது. அப்படி நீங்க வாழ்ந்து பழகுங்க. கவலை உங்களை அழுத்த முடியாது, பயம் உங்களை அழுத்த முடியாது. அதெல்லாம் வரும், கவலை வரும், நீங்க தூசியை போல உதறி போட்டு போவீங்க. பயம் வரும், அதை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்க, பிரதர் உங்களுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, மேலே வரைக்கும் அப்படி இப்படிலாம் நடக்குது, அதனால ஒரு பாடி கார்டு வச்சுக்கிடுங்க, தனியாக போகாதுங்க, அப்படிலாம் நிறைய பேர். என் மேலே உள்ள அன்புனால நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மைதான், என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது அதனால. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், உனக்கு விரோதமாக எழுப்புவாங்க, பேசுவாங்க, உன்னை கடிச்சு கொதற மாதிரி வருவாங்க, ஒருத்தன் உன் மேலே கை போட முடியாது, நான் இருக்கிறேன் கூட. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே சொல்லிட்டார்.
வந்த பிறகு இல்லை, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே சொல்லிட்டார். அதனால நீ பயப்படாத, நான் இருக்கேன் கூட. என்னை தாண்டியா ஒருத்தவன் மேல கை வைக்க முடியும்? அவருடைய சித்தம் இல்லாம ஒருத்தன் கை வைக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய சித்தம் அதுதானே, கை வைக்கட்டும், அதுல சந்தோஷம். நம்முடைய லைஃப்ல இயேசுவோட நீங்க அப்படி இணைந்து வாழ பழகிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் கவலையா இருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க கவலையா இருந்தா அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க, சந்தோஷமா இருந்தா விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அந்நாள் துக்க முகத்தோடு இருக்க வரைக்கும் அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். தேவ சமூகத்தில் போய் அழுது ஜெபித்த பிறகு வசனம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. இன்னும் அந்நாளுக்கு குழந்தை கிடைக்கல, இப்ப சந்தோஷமா இருக்கிறான். தெருவில் நடந்து போகும்போதுல மகிழ்ச்சியாக எல்லாம் பார்த்து நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களான்னு சந்தோஷமா பேசுறா. ஊருக்கே ஆச்சரியம், என்னடா இது அழுமூஞ்சி அந்நாள், எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பா, இப்போ என்னடான்னு சந்தோஷமா இருக்கிறாளே. அந்நாள் இங்கே வா, என்ன விஷயம், இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு, கர்ப்பமாயிட்டியா, குழந்தை இருக்குதா? அதான் ஆண்டவர் தரப்போறார்ல. தரப்போறாரா? ஆமா, நான் போய் ஜோம் பண்ணல, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல, அவர் பார்த்துக்குவார். தேவன் அதை பார்த்தார். அந்நாள் இப்ப துக்கமுகமா இருக்கல. யார் கேள்வி கேட்டாலும் நான் ஜெபிச்சிருக்கிறேன்ல, கர்த்தர் எனக்கு தந்துட்டாரு, அது ஏற்ற வேளையில் எனக்கு வரும், ஆண்டவர் தந்துட்டார், நிந்தையை மாத்திட்டார், என் ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டாரு. அதை சொன்ன உடனே தேவன் அதை கேட்டார். அந்நாளுக்கு என் மேல எவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குது, அதனால அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கணும். உடனே ஆண்டவர் அந்நாளை கடாட்சித்தார். நீங்க அழுதுகிட்டு இருக்க வரைக்கும் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் அழலாம், தனியா ஜபத்துல போய் கண்ணீர் விடுங்க, அழுங்க, தப்பு இல்லை. மனுஷங்க கிட்ட அழப்படாது, பார்க்குறவங்கிட்ட எல்லாம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கப்படாது. மனுஷங்கிட்ட சொல்லும் போது சொல்லணும், ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு நன்மையா தருவார், அல்லேலூயா, அவர் செய்து முடிப்பார், அல்லேலூயா, அவர் பார்த்து கொள்ளுவார், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். இயேசுவை ருசிக்க பழகுங்க, அதான் இயேசுவை ருசிப்பது. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னு கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு தேவையும் இல்லை, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். என் பிள்ளைக்கு கல்யாணமா, அவர் பார்த்துக்குவார். சிலருக்கு பிள்ளைக்கு 29 வயசு ஆகி போச்சு பிரதர், 30 வயசு ஆகி போச்சு பிரதர், எல்லாரும் கேட்குறாங்க நாளுங்க, உங்க பிள்ளைக்கு 30 வயசு ஆச்சுன்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா, தெரியுமா தெரியாதா? உங்க பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துட்டுன்னு தகப்பனுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை விட அவர் அக்கறை உள்ள தேவன். ஒரு அம்மா வந்தாங்க, என் மகளுக்கு கல்யாண வயசு தாண்டுதையா, என்ன பண்றதுன்னு அழுதாங்க. சரி, உங்க மகளுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேடு. படிக்க வச்சேன், வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன், அதுக்கு மேல என்ன பண்ணீங்க? அதை தான் செஞ்சேன். உயிரை கொடுத்தீங்களான்னு கேடு. உயிரையா? இல்லையே, இயேசு உயிரே கொடுத்திருக்கார் தெரியுமா? உங்க மகளுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறார். அப்போ உங்களை விட உங்க மகளுக்காக அதிகம் செய்தவர் யாரு? இயேசு. பெற்று வளர்த்த உங்களுக்கே இவ்வளவு அக்கறை இருக்குன்னா, உங்க மகளுக்காக சிலுவையில் ரத்தமே சிந்தி கொடுத்த ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய அக்கறை இருக்கும் யோசிங்க. உங்களுக்கே பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? நீ பொல்லாத தகப்பன், நீங்க பொல்லாதவங்களே இவ்வளவு அன்பா இருக்கிறீங்களே, நான் ஜீவனை கொடுத்த தகப்பன். உங்க பிள்ளைக்கு நான் பண்ண மாட்டேனா? உன் குடும்பத்துக்கு நான் செய்ய மாட்டேனா? உன் பிள்ளைய நான் ரட்சிக்க மாட்டேனா? விசுவாசிங்க, சிம்பிள் ஃபைத், ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு அமைதியா இருக்க பழகுங்க, கவலை இல்லாமல் இருக்க பழகுங்க. அதுக்கு சில ஆட்கள், சில குடிகாரங்க பாருங்க, கவலையப்பட மாட்டான் குடும்பத்தில். மனைவி சாப்பிட்டான்னு, பிள்ளைகள் சாப்பிட்டான்னு, சாப்பிடாட்டான்னு, காலேஜுக்கு போனான்னு, ஆனால் பாருங்க கவலை இல்லாத மனுஷங்க. அவர் குடிச்சு குடிச்சு கவலை இல்லாமல் இருக்கிறார். நீங்க அப்படி இல்லை, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி கவலை இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குடிகாரனே கவலை இல்லாமல் இருக்கான், போதையில், எனக்கு எதை பற்றி கவலை இல்லை, என் மனைவி பிள்ளைகள் யாரை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி. அது அக்கறை இல்லாதது, கவலை இல்லாமல் அக்கறை இல்லாதது. அப்படிப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. பிள்ளைகளை குறித்து, மனைவி குறித்து அக்கறை இல்லாதவன். உங்களுக்கு அக்கறை இருக்கணும், கவலை இருக்கக்கூடாது. பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், ஜெபம் பண்ணுங்க.
பிள்ளைக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும், தேடுங்க, தப்பு கிடையாது. அக்கறை இருக்கணும், கவலை இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சிலருக்கு அக்கறையே இருக்காது. சில தாய்க்கு சில தகப்பனுக்கு 32 வயசு ஆனாலும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் என்ற அக்கறையே இருக்காது. அது தப்பு. அந்த அக்கறை இருக்கணும். பிள்ளைக்கு வயசாகிட்டு ஆண்டோட்ட போகணும், நல்ல ஒரு வரன் கொண்டு வாங்கப்பா, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அந்த அக்கறை இருக்கணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்க. அதனால் இயேசுவோட நல்ல வாழ்ந்து பழகுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசுவோடு நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு ஜாய்ஃபுல் லைஃப் எதுவுமே கிடையாதுங்க. அது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. இரவும் பகலும் அவர் கூட இருப்பார், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் நம்முடைய ஆவியில் பேசுவார். அதான் நிறைய பேர் ஆண்டவர் பேசுகிறாருன்னொடனே நிறைய பேர் என்கிட்டலாம் பேச மாட்டார், ஊழியக்காரர்கிட்ட தான் பேசுவார். இயேசு எப்படி தரிசிக்கிறது? ஆவிக்குரிய அனுபவமே நம்ம தெரியாமல் இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார், நமக்குள்ள ஒரு ஏவுதலை உண்டாக்குவார், நமக்கு உள்ள ஆண்டவர் பேசுறது நமக்கு விளங்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகணும். அதனால இன்றைக்கு உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிட போறீங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார் இல்லை? இந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களோடு பேசினார்ல, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறாரு. அந்த கவலையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஏனென்றால் பிலிப்பியர் 4:6 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. என்ன கவலை? எதை குறித்த கவலை? அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கலாம், பண பிரச்சனை குறித்ததாக இருக்கலாம். எந்த காரியத்தை குறித்த கவலையாக இருந்தாலும் சரி, அதை மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். நம்முடைய கவலைகளையெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நம்ம அவருக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். அவருக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. இதுதான் என்னுடைய கவலை, இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, நீ ஜெபிச்சா போதும், உடனே மாற்றம் உண்டாகும். இப்போ நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி முழங்கால் படியிடுங்க, கண்களை மூடுங்க, இயேசுவை கண்மனால் நிறுத்தி கொள்ளுங்க. என் கவலையை மாற்ற நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தி என் கவலையெல்லாம் சுமந்துட்டீங்க, நீங்கள் என் கவலையை மாற்ற முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜெபிக்கலாம். இன்றைக்கே ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, கவலையோட, பாரத்தோட, துக்கத்தோட, கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தில் தெரியப்படுத்துங்கன்னு சொன்னீங்களே. அதனால் இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு உமக்கு முன்னால் நிற்கிறாங்க. அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறப்பா. இந்த மகளுடைய கவலைகளை பாரும், இந்த மகனுடைய பாரமுள்ள இருதயத்தை பாரும், இந்த குடும்பத்தாரினை கவலையோடு துக்கத்தோட கலங்கி நிற்கிறதை பாரும். இந்த பிரச்சனை மாறணுமே, சுகம் உண்டாகணுமே, தேவைகள் சந்திக்கப்படணுமே, இந்த கவலை உண்டு பண்ணுகிற போராட்டங்கள் நீங்கணுமே. என்ன செய்வது, எங்கு போவது என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. கல்வாரி சிலுவையில் எல்லா துக்கங்களை ஏற்றுக்கொண்டு கவலைகளெல்லாம் சுமந்து முடித்தீங்களே, அதை நினைத்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரம் உடைய கரம் அவளை தொடட்டும், அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் மாறட்டும். அந்த கவலைகளை கொண்டு வருகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. அந்த கவலைகளை கொண்டு வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அந்த கவலை கொண்டு வருகிற நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. அந்த கவலை கொண்டு வருகிற தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. இன்றைக்கு அந்த குடும்பம் மகிழணும். இன்றைக்கோடு அந்த கவலைகள் இந்த சகோதரியின் உள்ளத்தை விட்டு விலகணும். இந்த சகோதரன் கவலை நீங்கி ஒரு ஆறுதல் அடையணும். இந்த குடும்பம் ஒரு விடுதலை அடையணும். ஒரு அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு செய்யுங்க. அவளை கவலைக்குள்ளாக்குகிற இந்த பிரச்சனைகள் மாறும்படி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்க சொன்னபடி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.